வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூமை வச்சு சூப்பரா மஷ்ரூம் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ மஷ்ரூம் 65 பண்றதுக்கு பட்டன் மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மஷ்ரூமா இருந்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இல்ல நமக்கு பெரிய மஷ்ரூமா கிடைச்சதுன்னா அதை 4ஆவோ இல்ல 2ஆவோ நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம ஊற விட்டுட்டு நம்ம 65 பண்ணும்போது இந்த மஷ்ரூம் குள்ளெல்லாம் நான் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இதில் போட வேண்டிய மசாலா பொருட்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட 2 பல்லு பூண்டை நல்லா இடித்து இதோட சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையை கொடுக்கும். இதோட நம்ம சேர்க்க வேண்டிய மாவுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை சுற்றி எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். இது மாதிரி அகலமான பேன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 2 பேட்சில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இதை அப்படியே பரட்டி விடுங்க. இப்போ நமக்கு மஷ்ரூம் ஃப்ரை தயாராயிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயில் கொஞ்சம் கூட அந்த பிசுறெல்லாம் ரொம்ப இல்லை பாருங்க. இப்போ அடுத்த பேட்சையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மஷ்ரூம் 65 நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். டீ டைமில் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். மஷ்ரூமே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த பேட்சும் நமக்கு தயாராகிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதே நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் 65 நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.